children, welcome back to our channel Unmika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 3 வரைக்கும் எல்லா சம்ஸ்மே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 3 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நந்தினி அண்ட் சிராக் வென்ட் டு தேர் நானிமாஸ் ஃபீல்டு. ஸோ நானிமா வந்து ஃபீல்டு வச்சுருக்காங்க, ஃபார்ம் ஃபீல்டு. அங்கே வந்து போகிறாங்க நந்தினியும் சிராக்கும். நானிமா ஹேஸ் டூ ஃபீல்ட்ஸ் வச்சுருக்காங்க. நானிமா ஹேஸ் பிளக்டு 25 ரெட் ரேடிஷஸ். ரேடிஷஸ்னு என்னது? முள்ளங்கி. ஸோ ரெட் ரேடிஷஸும் வச்சுருக்காங்க, ஒயிட் ரேடிஷஸும் வச்சுருக்காங்க. ரெட் ரேடிஷஸ் வந்து 25 வந்து பிளக் பண்ணுறாங்க, ஒயிட் ரேடிஷஸ் வந்து 36 வந்து பிளக் பண்ணுறாங்க. ஹவு மெனி டோட்டல் ரேடிஷஸ் ஹேஸ் ஷீ பிளக்டு? அப்போ டோட்டலாக அவங்க எத்தனை ரேடிஷஸ் வந்து பிளக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அடிஷனோட கீவேர்ட்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டல் அப்படின்னு இருக்கிறப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ 25 + 36 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 5 in the mind, 5 in the mind, 6 in the finger. After 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ 11. 1 நீங்கள் கேரி ஓவர் போட்டுக்கோங்க. 3 + 2, 3 + 2, 5. 5 + 1, 6. அப்போ டோட்டலாக எவ்வளோ ரேடிஷஸ் இருக்கு? 61 ரேடிஷஸ் வந்து அவங்க பிளக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நானிமா ஹேஸ் பிளக்ட் 25 ரெட் ரேடிஷஸ் அண்ட் 36 ஒயிட் ரேடிஷஸ். ஹவு மெனி டோட்டல் ரேடிஷஸ் ஹேஸ் ஷீ பிளக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அது 61. நந்தினி ஸ்டார்ட்ஸ் பை drawing the problem on the ground. ஸோ நந்தினி வந்து என்ன பண்ணுறாங்க? இந்த ப்ராப்ளம் செய்கிறதுக்கு வந்து கிரவுண்டில் வந்து ட்ரா பண்ணி பண்ணுறாங்க. அவங்க என்ன மெத்தடில் பண்ணுறாங்க அப்படின்னா 25 இருக்கு இல்லையா? இப்போ 25 இருக்குது. ஸோ 25 அப்படின்றது ரெட் ரேடிஷஸ், 36 அப்படின்றது ஒயிட் ரேடிஷஸ். இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணுறதுக்கு நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா 25 இருக்கு இல்லையா? இந்த 36 வந்து 30 + 6 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ இந்த 30 அப்படின்றது 10 + 10 + 10 சேர்ந்துச்சுன்னா 30. அப்போ 25 + 10 35. 35 + 10 45. 45 + 10 55. அதோட அகெயின் ஒரு 6 ஆட் பண்ணிக்கோங்க. 56, 57, 56, 57, 58, 59, 60, 61. அப்போ டோட்டலாக வந்து 61 இருக்கு. இந்த மாதிரி வந்து நந்தினி கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 30 + 6ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. 30 வந்து 10 + 10 + 10 அப்படின்னு நம்ம வச்சிட்டோம்னா 25 + 10 35, 35 + 10 45, 45 + 10 55. அதோட 6 ஆட் பண்ணுறப்போ 61 கிடச்சிரும். இந்த மாதிரி நந்தினி பண்ணுறாங்க. அப்போது இங்கே வந்து எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரேடிஷ் வந்து 25 இருக்குது, ஒயிட் ரேடிஷ் வந்து 36 இருக்குது. எஸ்டிமேட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரேடிஷஸ் வந்து எவ்வளோ வரும்? 61 வரும். அப்போ இந்த டேஷில் வந்து நம்ம 61 அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிராக் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா பண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறான். அதே நம்பரை பண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறான். I will add using bundles and sticks. இப்போ 25 ரெட் ரேடிஷஸ் இருக்கு இல்லையா? ஸோ டென்ஸ் பண்டில் எடுத்துக்கோங்க. 2 டென்ஸ் பண்டில், அப்புறம் 5 இருக்குது. அப்போ 5 லூஸ் ஸ்டிக்ஸ் வரும். 20 + 5 25. கரெக்டாக? 20 + 5 25. இதில் 2 டென்ஸ் பண்டில் இருக்கும். 10 + 10 20. ஸோ 2 டென்ஸ் பண்டில், அப்புறம் 5 வந்து லூஸ் ஸ்டிக்ஸ் இருக்கும். 36 ஒயிட் ரேடிஷஸ்க்கு வந்து 30 + 6 அப்படின்னு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்போ 3 டென்ஸ் பண்டில் இருக்கும், 6 லூஸ் ஸ்டிக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அவன் ஆட் பண்ணுறான். இந்த மாதிரி அவன் ஆட் பண்ணுறப்ப எப்படி ஆட் பண்ணுவான் அப்படின்னா இது ஒரு டென்ஸ் பண்டில், இது ஒரு டென்ஸ் பண்டில். அதே மாதிரி இங்கே ஒரு டென்ஸ் பண்டில், டென்ஸ் பண்டில், டென்ஸ் பண்டில். இதில் வந்து பாருங்கள் 5 லூஸ் ஸ்டிக்ஸ் இருக்கும். கரெக்டாக 1 2 3 4 5.
இதையும் நீங்கள் ஒரு பண்டிலாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே ஒரு 5 ஸ்டிக்ஸ் இருக்குது, லூஸ் ஸ்டிக்ஸ். இங்கே ஒரு 5 லூஸ் ஸ்டிக்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் இது மேலே இதை வச்சு இதையும் இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஒரு டென்ஸ் பண்டில் ஃபார்ம் ஆயிரும். 5 + 5 10. டென்ஸ் பண்டில்னா என்னது? அதில் 10 ஸ்டிக்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு லூஸ் ஸ்டிக் இருக்குது. இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். 10 20 இதுவும் சேர்ந்து ஒரு 10. ஸோ 30 40 50 60. அப்புறம் ஒரே ஒரு லூஸ் ஸ்டிக் இருக்கு இல்லையா? ஸோ 61. இந்த மாதிரி சிராக் வந்து கவுண்ட் பண்ணுறான். அப்போ 25 ரெட் ரேடிஷஸ் ப்ளஸ் 36 ஒயிட் ரேடிஷஸ் இஸ் ஈக்குவல் டு 61 radishes. 25 plus 36 is equal to 61. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நந்தினி வந்து நம்பர் லைன்ல பண்றான். இதே சம்ம see how I do it on the number line. ஸோ நம்பர் லைன்ல எப்படி பண்றான்னு பார்க்கலாம். இப்போ நம்பர் லைன் இருக்கு, 0லேருந்து 100 வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்ம அடிஷன் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 25 இருக்கு, கரெக்டா? ஸோ 0 10 20 20க்கும் 30க்கும் மிடில் லைன் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து 25. ஸோ இதுதான் 25. ஸோ 25லேருந்து ரவுண்ட் அப் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு ஒரு 5 ஜம்ப் பண்ணுறான். அப்போது 30க்கு ரீச் ஆவா. அதுக்கப்புறம் 10 10 10, அதாவது 36 இருக்கு இல்லையா? 25 + 36 தான் பண்ண போகிறோம். இந்த 36 அவள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கானா 5 + 10 + 10 + 10 + 1. ஸோ 10 + 10 20, 20 + 10 30, 30 + 5 35, 35 + 1 36. இந்த மாதிரி அவள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டான். அப்போது 25லேருந்து ஃபஸ்ட்டு 30 ரவுண்ட் அப் பண்ணிக்கிறான். ஸோ 30 வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் +10 +10 +10 ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் +1 பண்ணால் இங்கே என்ன வரும்? 60 + 1 61. இப்போ 61க்கு ரீச் ஆகிடலாம். இந்த மாதிரி அவள் வந்து நம்பர் லைனில் பண்ணுறான். இதே நம்பர் லைனில் வேறு ஏதாவது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஃபைண்ட் அதர் வேஸ் ஆஃப் சால்விங் த சேம் ப்ராப்ளம் ஆன் த நம்பர் லைன். இது உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து சால்வ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேப்பர் எடுத்துக்கோங்க, இந்த நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, நீங்கள் ஏதாவது ஒரு வேலை சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 25 + 36. ஸோ நான் ஃபஸ்ட்டு 25ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். 25 அப்புறம் 36 ஜம்ப்ஸ் பண்ணும். ஸோ நான் வந்து 10 10ஆக பண்ணிக்கிறேன். 10 ஸோ நான் வந்து 10 10ஆக பண்ணிக்கிறேன். 10 20 30. ஸோ வந்து நம்ம 36 ஜம்ப்ஸ் பண்ணணும். ஸோ அடுத்து ஒரு 6 ஜம்ப்ஸ். ஸோ இங்கே ஒரு 6 இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே மேலே எழுதிக்கிறேன். +10 +10 +10. அப்புறம் லாஸ்ட் இது வந்து +6. ஸோ இவங்க எப்படி வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க? 25லேருந்து தான் நம்ம 36 ஆட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ 25 ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க. 20க்கும் 30க்கும் மிடில் லைன் மார்க் பண்ணிக்கிறாங்க. அதுலேருந்து 10 10 ஜம்ப்ஸாக வந்து 36 வந்து அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்கன்னா 10 + 10 + 10 + 6 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 25 + 10 35. இங்கே 35 இருக்கும், கரெக்டாக? 35 + 10 45. 45 + 10 55. இந்த 55ல இருந்து 6 ஜம்ப்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம இங்கே எங்கே போயிடுவோம்? 61க்கு போயிடுவோம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 61. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் வேல வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. நானிமா புட்ஸ் டொமேட்டோஸ் அண்ட் கேரட்ஸ் இன் அ பாக்ஸ் அண்ட் ரைட்ஸ் 100 ஆன் இட். ஸோ ஒரு பாக்ஸ் இருக்கு, அதில் வந்து நானிமா வந்து டொமேட்டோஸும் கேரட்ஸும் வந்து போடுறாங்க. போட்டுட்டு அதில் வந்து 100 அப்படின்னு எழுதி வச்சிடுறாங்க. ஸோ
டொமேட்டோஸ் எவ்வளவு இருக்கு, கேரட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. பட் இது ரெண்டும் சேர்த்தா 100 வரும் அப்படின்றதுனால 100 அப்படின்னு எழுதிடுறாங்க. இப்போ வந்து நந்தினி என்ன சொல்றானா, ஐ ரிமெம்பர் ஷி ஹேட் புட் 65 டொமேட்டோஸ். 65 டொமேட்டோஸ் வந்து போட்டாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றான். சிராக் வந்து என்ன சொல்றானா, we need not count the carrots. அப்போ நம்ம கேரட்ஸை வந்து கவுண்ட் பண்ண தேவையில்லைன்றாங்க. ஏன் தேவையில்லை? ஏன்னா நமக்கு டோட்டல் தெரியும், ஒரே ஒரு ஐட்டமோட குவான்டிட்டி தெரியும், இன்னொரு இது தெரியாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ண தெரிஞ்சிரும்? Subtraction. வெரி குட், சப்ராக்ஷன் பண்ணா தெரிஞ்சிரும். ஸோ டோட்டலா வந்து 100 வெஜிடபிள்ஸ் இருக்கு. அதுல எவ்வளோ டொமேட்டோஸ் இருக்கு? 65 டொமேட்டோஸ் இருக்கு. ஸோ 100 - 65 நீங்க பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ் இருக்கு, கீழே நமக்கு 2 டிஜிட்ஸ் தான் இருக்கு. அதனால நம்ம 100s பிளேஸ்ல 0 போட்டுக்கலாம். இது எப்படி சப்ராக்ஷன் பண்ணலாம், உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ஈஸியா சொல்லி தருவாங்க. ஸோ வந்து மேல வந்து பிக் நம்பர் தானே இருக்கு சப்ராக்ஷன்ல, அதனால நம்ம பாரோ பண்ணி யார்கிட்ட இருந்து பாரோ பண்ணணும், நம்ம பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பாரோ பண்ணணும். ஸோ 0 வந்து பக்கத்துல இருக்கவங்க கிட்ட வந்து பாரோ பண்ணுது, அவங்க கிட்டேயும் எதுவுமே இல்லை. அதனால 0 வந்து இன்னொருத்தவங்க கிட்ட போகுது. அப்புறம் அவங்க வந்து 1 கொடுத்தாங்க. ஸோ ஒரு சாக்லேட் கொடுத்த மாதிரி தான். நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் ஒரு சாக்லேட் வாங்கினீங்கன்னா அது உங்ககிட்ட இல்லை. ஸோ நீங்கள் யார்கிட்டேருந்து பாரோ பண்ணீங்க. ஸோ வந்து 0 வந்து இதுக்கிட்டேருந்து பாரோ பண்ணுது. இதை அடிச்சுட்டு நான் 0 போட்டுறேன். ஸோ வந்து இப்படி தானே போகும். இது வந்து ஃபஸ்ட்டு 10 ஆயிடும். அப்புறம் இதை அடிச்சுட்டு 9, அப்புறம் இது வந்து பாரோ பண்ணிடும் அதை. ஸோ 10 வந்துச்சா? ஸோ 10 - 5, 10 in the mind, 5 in the finger. Before 10 என்ன வரும்? 10 முன்னாடி 9, 8, 7, 6, 5. ஸோ நான் வந்து இங்கே 5 போட்டுக்கிறேன். அப்புறம் 9 - 6, 9 in the mind, 6 in the finger. Before 9, 8, 7, 6, 5, 4, 3. ஸோ நான் வந்து இங்கே 3ன்னு போட்டுக்கிறேன். 0 - 0, 0. ஸோ வந்து இது வந்து கணக்கே ஆகாது இந்த 0. ஸோ 35 is the answer. ஸோ ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ 100 - 65 இருக்கு. இங்கே வந்து நம்ம 0 போட்டுக்கலாம். ஸோ 1s, 10s, 100s. இப்போ 100 - 65னா நீங்கள் இப்படி எழுதிடக்கூடாது. ஓகேவா? ஸோ 1s பிளேஸ், 10s பிளேஸ், 100s பிளேஸ். ஸோ 1s பிளேஸில் 1s பிளேஸ் தான் இங்கே எழுதணும். 10s பிளேஸில் இந்த 10s பிளேஸ் தான் எழுதணும். 100s பிளேஸில் எதுவுமே 0 போடணும். இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். இப்போ 1s பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் இருக்கணும். பட் நமக்கு மேலே 0 இருக்குது. அதனால நம்ம 10s பிளேஸ்லேருந்து பாரோ பண்ணுவோம். 10s பிளேஸ்லேயும் நமக்கு 0 வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 100s பிளேஸ்லேருந்து பாரோ பண்ணணும். ஸோ 1 இருக்குது, அது 0 ஆயிரும். அப்போ 10s பிளேஸ் வந்து 10 ஆயிரும். அகைன் நமக்கு 1s பிளேஸ்க்கு தானே வேணும், அதனால இதை அடிச்சுட்டு 9 போட்டுடலாம். இங்கே 10 ஆயிரும். 10 - 5, 5. 9 - 6, 3. அப்போ 35 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். நந்தினி ட்ராஸ் த கிவன் ப்ராப்ளம். ஓகேவா? நந்தினி வந்து பண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணுறான். எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். 65 டொமேட்டோஸ் இருக்குது. டோட்டலாக நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து 100 இருக்குது. அதாவது டொமேட்டோஸும் கேரட்ஸும் சேர்த்து 100 இருக்குது. அதில் 65 டொமேட்டோஸ் இருக்குது. ஸோ 10, 20, 30, 40, 50, 60, அப்புறம் 5 லூஸ் ஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ 65, 60 + 5, 65. ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 35 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 35. அப்போது யுவர் எஸ்டிமேஷன் ஆஃப் கேரட்ஸ் வந்து என்ன வரும்? 35 வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நந்தினி வந்து எப்படி பண்டில்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறான்னா, இங்கே வந்து 65 டொமேட்டோஸ் இருக்குது. டோட்டலாக 100 இருக்குது. இப்போ 65லேருந்து 100 ரீச் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நம்பர்ஸ் சொல்லி பாருங்கள். 10 10ஆக சொல்லி பாருங்கள். 65 + 10, 75. 75 + 10,
85. 85 plus 10, 95. 95. 95 வந்து என்ன நம்பர் ஆட் பண்ணால் 100 வரும். இப்போ 95 இருக்குது. 95ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா 100 ரீச் ஆவீங்க? 96, 97, 98, 99, 100. அப்போது 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 100 வரும். இப்போ 5. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். 10 plus 10, 20, 20 plus 10, 30, 30 plus 5, 35. இப்போ 35 கேரட்ஸ். நந்தினி இந்த மாதிரி தான் பண்ணுறா பண்டில்ஸ் ஆஃப் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேவா? அவகிட்ட 65 டொமேட்டோஸ் இருக்குது. அதில் 100 வர வரைக்கும் இந்த மாதிரி நம்பர்ஸ் சொல்லிக்கிறான். 10 10 10 plus 10 plus 10 plus 5. அப்போ நமக்கு வந்து 35 வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சர்க்கிள் த பண்டில் ஆஃப் ஸ்டிக்ஸ் தட் ஷோஸ் த கரெக்ட் நம்பர் ஆஃப் கேரட்ஸ். கேரட்ஸ் வந்து எத்தனை இருந்துச்சு? 35 கேரட்ஸ் இருந்துச்சு. இந்த 4 ஃபிகரில் 35 அப்படின்றத எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பாருங்க. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 10, 20, 30. இது 30. 10, 20, 30, 31, 32, 33, 34. இது 34. 10, 20, 30, 31, 32, 33, 34, 35. இதுதான் நமக்கு 35. ஸோ அப்போது இதை வந்து நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுதான் இந்த சம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சால்வ் த அபவ் ப்ராப்ளம் ஆன் த நம்பர் லைன். ஸோ அபவ் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, அதையே வந்து நம்பர் லைனில் பண்ண சொல்கிறோம். ஸோ நம்பர் லைனில் எப்படி பண்ணலாம்? 100 டோட்டல் வந்து 100 மைனஸ் நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருந்தது? டொமேட்டோஸ் தெரிஞ்சிருந்தது. அது பண்ணி நம்ம 35 அப்படின்ற ஆன்சரை எப்படி கொண்டு வரோம்னு பார்க்கலாம். இப்போ இங்கே நமக்கு 100 இருக்குது. 100 மார்க் பண்ணிக்கோங்க. மைனஸ் 65. 65 வந்து நான் 60 + 5 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். அப்போ 60ன்றது 10 10 ஜம்ப்ஸாக 6 டைம்ஸ் பண்ணுவீங்க. பேக்வேர்டில் பண்ணணும். சப்ராக்ஷன்னா பேக்வேர்ட் ஜம்ப் பண்ணணும், அடிஷன்னா ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணணும். ஸோ 10, 20, 30, 40, 50, 60. ஸோ -10, -10, -10, -10, -10, -10. ஸோ பேக்வேர்ட் ஜம்ப் பண்ணனால நம்ம இந்த சைடு ஆரோ மார்க் போடுவோம். கரெக்டா? அதுக்கப்புறம் ஒரு 5 ஜம்ப்ஸ் பண்ணணும். 60 + 5 தானே 65. ஸோ 5 ஜம்ப்ஸ் பண்ணுறப்ப 30க்கும் 40க்கும் நடுவில் வருவோம். அப்போது 30க்கும் 40க்கும் நடுவில் இந்த -5 அப்படின்ற ஜம்ப் இருக்கும். அப்போ 30க்கு 40க்கு நடுவில் என்ன வரும்? 35 வரும். இந்த மாதிரி நம்பர் லைனில் வந்து சால்வ் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ டொமேட்டோஸ் எத்தனை இருந்துச்சு? 65 டொமேட்டோஸ் இருந்துச்சு. கரெக்டா? 65 டொமேட்டோஸ். அண்ட் கேரட்ஸ் எவ்வளோ இருந்தது? 35 கேரட்ஸ் இருந்தது. ஸோ 65 டொமேட்டோஸ் அண்ட் 35 கேரட்ஸ் டோட்டல் வெஜிடபிள்ஸ் என்ன இருந்துச்சு? அப்போ 100 இருந்தது. அப்போது எதையும் ஆட் பண்ணால் நமக்கு 100 கிடச்சிது. 65ஐயும் 35ஐயும் ஆட் பண்ணால் 100 கிடச்சிது. டேஷ் டொமேட்டோஸ் டேக்கன் அவுட் ஃப்ரம் அ பாக்ஸ் ஆஃப் 100 வெஜிடபிள்ஸ். 100 வெஜிடபிள்ஸில் இருந்து எவ்வளோ டொமேட்டோஸை வெளியே எடுக்கிறாங்க? 65 டொமேட்டோஸை வெளியே எடுக்கிறாங்க. அப்படின்னா லீவ்ஸ், அது எத்தனை கேரட்ஸை லீவ் பண்ணும்? விட்டு வைக்கும். ரிமைனிங் இருக்கும் 35 கேரட்ஸ் வந்து மிச்சம் இருக்கும், ரிமைனிங் இருக்கும். அப்போ 100ல் இருந்து எந்த நம்பரை மைனஸ் பண்ணால் எந்த நம்பர் கிடைக்கும்? 100ல் இருந்து 65 மைனஸ் பண்ணால் நமக்கு 35 கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்ஸ் எல்லாமே? ஓகே, உங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.